எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அருண். வணக்கம். வணக்கம். சரி அங்க பண்ணிட்டு தான் இங்க வரேன். பக்கத்துல இருக்கீங்கல்ல. ஆர்சிபி ஃபேன்ஸ், இது உங்களுக்கான வீடியோ மட்டும் கிடையாது, எல்லாருமே பார்க்கலாம். ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோவா இது இருக்கும். ஏன்னா ஆர்சிபி தான் ஐபிஎல் 2025க்கு முதல் டீமா வந்து ப்ரீ சீசன் கேம்ப் ஆரம்பிச்சு நாங்க வந்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆக்ஷன்ல இந்த பிளேயர்ஸ் நாங்க ஏன் எடுத்தோம் அப்படின்னு தனியா வீடியோவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மோபோபட், தினேஷ் கார்த்திக் போட்ட பிளான்ஸ் எல்லாமே இங்க வந்து சொல்லியிருக்காங்க. மாவளவன் ரங்கராஜனோட ஸ்டாட்ஸ் எல்லாமே இங்க ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வகையில இல்ல அது எல்லாமே விட நாங்க ஒட்டுமொத்தமா எங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 பேர், அதாவது ஆர்சிபி எடுத்த ஆக்ஷன்ல வாங்கின பிளேயர்ஸ்லயே இந்த 5 பேர் வந்து கண்டிப்பா சரியான பிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 பேரை நாங்க சொல்ல போறோம். இது எங்களோட ஒப்பீனியன் மட்டுமே தான். இல்ல ரெட் கலர் டி-ஷர்ட் தெரியுதான்னு பார்த்தேன். நாங்க ஆல்வேஸ் பிங்க் தாங்க. ஓகே, சரிங்க. புரிஞ்சவங்களுக்கு புரியும். கண்டிப்பா எங்க சேனல் பாக்குறவங்களுக்கு வந்தல்லே சேட்ட செய்ய அவங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே ஃபைன். இந்த ஆர்சிபில அந்த டாப் 5 ஃபிக்ஸ் யாரு அப்படிங்கிற எங்களோட ஒப்பீனியன் மட்டும் தான் சொல்ல போறோம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச அந்த 5 பேர் யாருங்கன்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. சோ இதுல வந்து ஒரு சில பிளேயர்ஸ் நாங்க முன்னாடியே மிஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் கூட தள்ளப்பட்டிருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா, தினேஷ் கார்த்திகோட ரீப்ளேஸ்மெண்டா எடுத்து வச்சிருக்காங்க. பட் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் சரியில்லை அப்படிங்கறதால நாங்க வந்து அவரோட டாப் பிக்ல வைக்கல. அது அந்த அமௌண்ட் அப்படின்றது அவருக்கு ஓகே வேலிடான இதான். பட் ஆனா அதாவது நல்ல பிளேயர் தான். பட் ஆனா இருந்தாலும் அவ்வளவு கோடி அப்படின்றது வந்து கொஞ்சம் இதா இருந்தது. ஆமா, அது இல்லாம டிம் டேவிட் ஓகே கம்மியான ரேட்டுக்கு தான். ஆனா வில்ஜாக்ஸ் விட்டு டிம் டேவிட் ரீசெண்டா மும்பைக்கு என்ன பண்ணாருங்கிறது நமக்கு தெரியும். எதுவுமே பண்ணலங்கிறதும் தெரியும். அதனால டிம் டேவிட் நாங்க எங்களால ஆட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா ரசிக் தார்னு ஒரு தரமான பிளேயர் தான். பட் அவரையும் எங்களால ஆட் பண்ண முடியல. பிகாஸ் அந்த டாப் 5 இவரை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதுனால. அண்ட் தென் சுயா சர்மா, குர்னால் பாண்டியா எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான். பட் கம்பேர் டு திஸ் 5 எங்களுக்கு அவங்கள 5 இல்ல டாப் 5 கொண்டு வரணும்னு தோணல. மேபி உங்களுக்கு தோணலாம். மறக்காம உங்களோட டாப் 5 கீழ கமெண்ட் பண்ணுங்க. சரி, பென் பிலிப்ஸ்காவது போயிருந்திருக்கலாம். ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷனா கிடைச்சது. நல்லா தாங்க ஆக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஆர்சிபி டெஸ்ட்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க மக்களே. இது இவரா போட்ட பொருளி. சரி ஓகே. சிஎஸ்கே ஆர்சிபியா? நல்ல கேள்வி. சொல்லு, பதில் சொல்லு. இந்த கண்ணா அந்த கண்ணா? அப்போ சார் ஒரு சைடு தோனி இருந்தா இந்த சைடு கோலி சார். சிஎஸ்கே ஆர்சிபி தான் கேட்டேன். நான் தோனி கோலி அப்படிலாம் நான் கிடையாது. நான் ரெண்டுமே எனக்கு ஒண்ணுதான். சரி, அடுத்து மாட்டு உள்ள அதுக்கு ஆரஞ்சு டி-ஷர்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்க. சரி ஓகே, முதல்ல யாரு ப்ரோ? அதாவது டாப் 5ல 5வது இடம் நாங்க கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கப் பேத்தல். அதாவது இங்கிலாந்து டீமோட ஃபியூச்சர் இவர் தான் அப்படிங்கிறத நான் ஆக்ஷன் அப்போவும் ஆக்ஷனுக்கு முன்னாடியுமே நான் சொல்லியிருந்தேன். பட் ஜாக்கப் பேத்தலுக்கு ஆர்ஆர் போவாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் ஆர்ஆருக்கு ஒரு பக்காவான சாய்ஸா இருந்திருப்பாரு. எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து கொடுத்து செலவு பண்ணிவிட்டு 6 பேரை செலவு பண்ணி வச்சுட்டு அப்புறம் எங்கிட்ட ஆக்ஷன்ல எடுக்கிறது. சரி ஓகே, ஆனா ட்ரை பண்ணாங்க, முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணாங்க. பட் ஆர்சிபி வீடியோலாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அண்ட் ஆர்சிபியோட பேட்டிங் ஆர்டர்ல இருக்கிற ஒரே லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் ஃப்ரம் ஓவர்சீஸ் வந்து ஜாக்கப் பேத்தல் தான். தேவ்தத் படிக்கல் மட்டும் அவங்க எடுக்கலனா மேபி சிக்கிருப்பாங்க. பேத்தல் யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். ஜாக்கப் பேத்தல் அவ்வளவு பெரிய பிளேயரான்னு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பா ஒரு பெரிய பிளேயரா ஆகக்கூடிய ஒரு தரமான ரெக்கார்ட். இங்கிலாந்துலயுமே கலக்கிட்டு இருக்காரு. சோ ஜாக்கப் பேத்தல் தான் ரீசன்ட்டா நடந்த டெஸ்ட்லயுமே பயங்கரமா பண்ணிருக்காரு. அவர் ஐபிஎல் எதுவும் பண்ணது இல்லதான், ஆனா பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அண்ட் அந்த அமௌண்ட்டுக்கு ஜாக்கப் பேத்தல் இஸ் ஒர்த் பிக். சோ அதனால அவரையும் நாங்க டாப் 5ல இப்போதைக்கு வைக்கிறோம். ஓகே, நாலாவது இடம் நீயே சொல்ல. இல்ல பரவாயில்ல, நீங்களே சொல்லிடுங்க. சரி ஓகே. பில் சால்ட். நான் டாப் 3 சொல்றேன். சரி ஓகே. 4வது இடம் வந்து பாத்தீங்கன்னா பில் சால்ட். மறந்துடக்கூடாது, அவர் தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸோட ஓப்பனா இருந்த ஒருத்தர். பில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துக்காக ஒரு பயங்கரமான விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன். கேகேஆர் டீமுக்காகவும் அதையே குறையாம பண்ணிருக்காரு. பில் சால்ட் வந்தாலே அடிதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பாருங்க. பில் சால்ட் அண்ட் விராட் கோலி ஓப்பனிங் பண்ணா அது தெரியா இருக்க போது. இந்த 2 பேர் மட்டுமே கிளிக் ஆகிட்டா போதும், ஆர்சிபி இந்த டைம் வந்து பிளே ஆஃப் குள்ள போயிடுவாங்க. அப்ப மிடில் ஆர்டர் வேணான்றீங்க? இல்ல, தேவையே படாதுங்கிற நான். இவங்க 2 பேரும் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நான் திரும்ப மென்ஷன் பண்ணிக்கிறேன், பிளே ஆஃப் எல்லாம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றீங்களா? அதுக்கப்புறம் என் கையில இல்ல. சரி ஓகே ஃபைன். யார் கையிலுமே அது கிடையாது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். சோ பில் சால்ட் ஒரு பயங்கரமான சாய்ஸ். அந்த அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா கொடுத்துதான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அவர் கேகேஆருக்காக டிராஃபி வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அவர் கொடுக்கலாங்கிறது எனக்கு ஒருத்ததான். ஜிதேஷ் சர்மாவுக்கு நீங்க அவ்வளவு கொடுக்குறீங்கன்னா பில் சால்ட் கொடுக்கலாம் தாராளமா. இது வந்து என்னோட சாய்ஸ் தான். சோ 4th பிக் வந்து எங்களோட டாப் 5ல வந்து அது வந்து பில் சால்ட் அப்படின்றது. சோ நம்பர் 3 யாரு? ஒரு ஆல்ரவுண்டர் தானே? நீயே சொல்லு, அதான் பிடிச்ச பிளேயர் தானே. சரி ஓகே, ஆல்ரவுண்டர் கிட்டத்தட்ட கம்மியான பட்ஜெட்ல அப்படியே கயிறு போட்டு அப்படியே தூக்கி இழுத்துட்டு வந்திருக்காங்க. வேற யாரும் கிடையாது, லியாம் லிவிங்ஸ்டன் தான். ஒரு தரமான ஒரு இங்கிலாந்து பிளேயர். முக்கியமா ஐபிஎல் எதுவும் பண்ணது. ஆமா சரி, அதை விட்டுருங்க, அது ஒரு பக்கம். இந்த மாதிரி தான் அப்பப்ப ஏதாவது வருங்க கிராஸ் டாக்ஸ் எல்லாம் பேசும்போது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க யாரும். லிவிங்ஸ்டன் வந்து ஒரு பக்காவான ஒரு தரமான ஒரு பவுலர் தான்.
எப்படி சொல்ற ஒரு வில் ஜாக்ஸை எப்படி யூஸ் பண்ணாங்களோ அதை விட இல்ல பெருசா பவுலிங்ல யூஸ் பண்ணல. ஷாக் ஆகாதீங்க யாரும். பில்சால்ட்டுக்கு நான் ஒண்ணு கொடுத்தேன், அது ஓகே. இல்ல பவுலர் இல்ல ப்ரோ, லிவிங்ஸ்டன் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் தானே. வில் ஜாக்சன் ஒரு ஆல்ரவுண்டர் தானே அங்கங்க யூஸ் பண்ணாங்க. தரமான பவுலர் இல்லையா? ஆமா, ஒரு பார்ட் டைமா தரமான பவுலர் 4 ஓவர் போடக்கூடிய கேப்பபிலிட்டி என்ன மக்களே. சரி, அத பார்த்துட்டு நிதிஷ் அடிச்சது அவர் அடிச்ச 6 எல்லாம் பாத்திருக்கியா இல்லையா? இல்ல நான் வந்து முத பவுலிங் வந்தேன். சரி நான் இல்ல நீ பேசு இல்ல பரவாயில்ல. சரி ஓகே மக்களே, லியாம் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு தரமான ஒரு ஆல்ரவுண்டர் தான். பவுலிங்ல வந்து ரைட் அண்ட் லெக் ரெண்டுமே ஒரு அட் அ டைம்ல போடக்கூடிய ஒரு பவுலர். சோ அதனால வந்து பிரைஸ் படியாவும் பாத்தீங்கன்னா ஒரு கம்மியான பிரைஸ் தான். 8.75 தான். 8.75 தான் எடுத்திருக்காங்க. சோ அதுவே வந்து ஒர்த்தபிளான பிக் தான். கண்டிப்பா. ஏன்னா வந்து மார்க்கி செட்ல இருந்து அந்த அமௌண்ட்டுக்கு போறது நான் பெரிய சர்ப்ரைஸ். ஒரு 10 ஆச்சு கிராஸ் பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன். பட் போல. எனக்கு அது டிசப்பாயின்ட்மென்ட் தான். கேஎல் ராகுலுக்கு 11 கோடினா அப்போ இது கொஞ்சம் ஏத்துக்க வேண்டிய சிச்சுவேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி நான் மனசை தேத்திக்கிட்டேன். இல்ல உண்மையா தானே. இப்ப கேஎலுக்கு வந்து அவருக்குலாம் 20 கோடி போயிருக்கணும். வெறும் 14 கோடி எடுத்துட்டு போறாங்கன்னா காரணம் யாரு? அதை விடுங்க, டெல்லி தாத்தா தான். சரி ஓகே, நீ சொல்லு. அதனால லியாம் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு ஒர்த்தபிள் பிக் தான். இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அக்ரியா? கண்டிப்பா ஒர்த்து தான். லிவிங்ஸ்டனுக்கு வந்து அந்த அமௌண்ட்டுக்கு அந்த பிளேயர் வந்து ஒர்த்து தான். ஆமா. பஞ்சாபுக்காக பெருசா எதுவும் பண்ணது கிடையாது. மேபி ஆர்சிபிக்கு பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா நல்லா இருக்கும், தெரியல, பாப்போம். இப்போ நம்ம டாப் 2 கூட என்ட்ரி ஆகும். இந்த 2 பேருமே தரமான பவுலர்ஸ். ஆர்சிபிக்கு தேவைப்படுற ஒரு இடத்துல தேவைப்படுற பிளேயர்ஸ் எடுத்து ஃபில் பண்ணிருக்காங்கன்னு நான் நம்புறேன். நேரம் கண்ணீர் மலையில விழுந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா அதற்கு முன்னாடி இன்னொரு ஃபேன்ஸ் கண்ணீர் மலையில விழுந்திருப்பாங்க. சிஎஸ்கே. ஆனா மறந்துட இவர் ஆல்ரெடி அந்த டீமுக்காக ஆடி இருக்காரு. ஆடி இருக்காப்ல. ஏசலோடு தான் நாங்க டாப் 2ல செகண்ட் பிளேஸ்ல வைக்கிறோம். ஏசலோட பொறுத்த வரைக்கும் அதாவது சின்னசாமி ஸ்டேடியம்ல ஒருத்தரால ரொம்ப ரொம்ப சூப்பரா பவுலிங் பண்ண முடியும், டெஸ்ட் அந்த மட்டுமே வச்சு எங்களால விக்கெட் எடுத்துக்க முடியும் அப்படின்னா அது ஏசலோடு தான். இந்தியாவுக்கு எதிராக எப்படி பண்ணிட்டு இருக்காரு, இதற்கு முன்னாடி ஐபிஎல் எப்படி பண்ணிருக்காரு, ரன் கொஞ்சம் லீக் பண்ணுவார் தான், அது நான் இல்லைன்னு சொல்ல. எல்லாருமே ஐபிஎல்ல ரன் லீக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 2024ல ரன் லீக் பண்ணாத பவுலர்ஸ் நீங்க எண்ணிதான் பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு அடிங்கிறது விழதான் செய்யும். ஆனா அதே சமயம் டீமுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும்னா அது கண்டிப்பா ஏசலோடால முடியுங்கிறது. முக்கியமா அந்த லைன் அண்ட் லென்த் தான் மேட்டர்ஸே எல்லாமே. என்னடா டெஸ்ட் பால் லென்த் டெஸ்ட் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா வந்து அதையுமே வந்து பர்ஃபெக்டா ஐபிஎல் எக்ஸிக்யூட்டிவ் பண்றது மிகப்பெரிய உண்மையான ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல வந்து ஜாஸ் ஹேசல்வுட் வந்து ஒன் ஆஃப் பெஸ்ட் பிக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்பர் 1 யாரு ப்ரோ? ஸ்விங்கிங்னு சொல்லுவான் அவரை. ஆமா, என்னோட ஃபேவரட். இப்ப கூட இந்திய டீம் ஆடுறதுக்கு ஒருத்தர் தான். என்ன பண்றது, அவரும் சையத் முஸ்தாக் அலி டிராஃபி தான் ஆடிட்டு இருக்காரு. புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் இஸ் த பெஸ்ட் இன் ஐபிஎல் அப்படின்னு தாராளமா நான் சொல்லுவேன். ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். டெத் ஓவர்ல வந்து டீசெண்டா போடக்கூடிய பால். டெத் ஓவர் யாருக்கு ஸ்பெஷலிஸ்ட்னு கூட சொல்லலாம். நட்டு புவி இந்த காம்போ வந்து எவ்வளவு ரூத்லெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். பட் அந்த இடத்துல வந்து நான் நட்டு மட்டும் இல்ல எதிர்பார்த்தேன் ஆர்சிபி தூக்கி இருந்தாங்கன்னா அதுக்கு பதிலா ரசிக் தார் உள்ள வந்திருக்காருல்ல. சோ அவருமே அந்த டைப் தான். எனக்கு ஏசல்வுட் அண்ட் புவியோட காம்போ பார்க்கவே ரொம்ப பெரிய கியூரியாசிட்டியோட நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் புவியை பத்தி சொல்லணும் அப்படின்னா நீ சொல்லிட்டு அது பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட், பவர் பிளே அதிக விக்கெட் எடுக்கிற பிளேயர், ஃபர்ஸ்ட் ஓவர்ல அதிக விக்கெட் எடுக்கிற பிளேயர். அவரால் எல்லாத்தையுமே பண்ண முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அவர் இப்ப வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அண்டர் ரேட்டட் தான். கண்டிப்பா இந்திய டீம்ல ஏன் அவர் இன்னும் எடுக்கப்படல, ஒரு இன்ஜுரி பிரச்சனை இருந்துச்சு, அதுக்கப்புறமா அவர் ஃபுல்லா அப்படியே டிராப் பண்ணப்பட்டாரு. கேப்டன்சி சேஞ்ச் ஆக அவருக்கான வாய்ப்புகளும் மேபி அவருமே மும்பை இந்தியன்ஸ்லயோ ஆர்சிபிலயோ சிஎஸ்கே ஆடி இருந்தா அவர் மேல போயிருப்பாரு. இதான் சந்தீப் சர்மாக்கு நாங்க சொல்லிட்டு இருப்போம். மேபி புவிக்குமே அதுதான் வந்து பிரச்சனையா அமைஞ்சதோ அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உலகக்கோப்பை ஆடினாரு, 2022 உலகக்கோப்பை ஆடினாரு. ஆடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட அவ்வளவுதான் மனுஷனை வந்து அப்படியே உட்கார வச்சிட்டாங்க. எந்த மேட்ச்லயுமே வந்து சில பிளேயர்ஸுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கலங்க, டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஒன்னு வந்து சந்தீப் சர்மா, கண்டிப்பாக மோஹித் சர்மா. அதெல்லாம் 2023 என்ன மாதிரி ஃபார்ம், ஐயோ தரமான ஒரு ஃபார்ம்ல இருந்தாரு தோணும் எனக்கு. பட் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளவு பிளேயர்ஸ் இந்தியாவில வந்து கொட்டி கிடக்குறாங்க. அண்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சரி ஓகே, புவி வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி நாங்க வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் தூக்கிட்டு வந்தது. இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நானு, புவி வந்து ஆர்சிபிக்கு வருவார்னு கண்டிப்பா. ஆனா தூக்கிட்டு வந்திருக்காங்க. நான் வந்து மிச்சல் ஸ்டார்க்கை கொண்டு வருவாங்க ஆர்சிபிக்கு, அது இல்லாம ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண, முகமது சமியை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு, சிராஜ் திருப்ப கொண்டு வந்துருவாங்க அப்படின்லாம் ட்ரை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இவங்க இதெல்லாம் முடியாது, புவி தான் வேணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அண்ட் புவனேஸ்வர் குமார் டெலிவர் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆஸ் ஏ பவுலரா அவர் கண்டிப்பா ஆர்சிபிக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவார் நாங்க நம்பி அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்குறோம். அதாவது டாப் 5 பிக்ஸ்ல ஆர்சிபி எடுத்ததுலயே தரமான ஒரு பிக்னா அது புவனேஸ்வர் குமார்ங்கிறது என்னோட ஒப்பீனியன், எங்களோட ஒப்பீனியன். வந்துடுறேன், எதிர்பாராததை எதிர்பாருங்க. வாய்ஸும் வரல, அப்புறம் என்ன விட்டுட்டு ட்ரை பண்ணுவோம், வேணாம் விடு. சரி ஓகே ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்களுக்கு தோணுன்னா டாப் 5 பிக்ஸ சொல்லிட்டோம். சோ உங்களோட டாப் 5 யாரு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதை நாங்களுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் இந்த மாதிரி
வேற எந்த வீடியோஸ்லாம் போடலாம் அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன முடிச்சுப்போமா? தாராளமா.